மேடம், அவங்க அக்கவுண்ட்ஸை பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னையா சொல்ற? பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காளா? அவ என்ன ஆடா மாடா மேயறதுக்கு? புரியுற மாதிரி சொல்லு. 5 வருஷ கணக்க புரட்டி போட்டு அக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க மேடம். மீரா, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. மீரா, இங்க பிரச்சனை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? சுபாஷன் உங்ககிட்ட சொல்லலையா? நான் MBA கம்பெனி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் படிச்சவன்னு சொல்லலையா? ஏன நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட இத பத்தி சொல்லவே இல்லையா? ஏய் மீரா, எந்திரின்னு சொன்னேன். இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? என்ன வர சொன்னது சீதா. அவ ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டா, அதை செய்தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை? ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எதுக்கு இப்ப கத்துறீங்க? எங்க வேலையை இன்னும் முடியல மேடம். பார்த்து முடிச்சிட்டா அவங்களே கிளம்பிடுவாங்க. ஏய், என்னோட ஆபீஸ்ல என்னோட பெர்மிஷன் இல்லாம இவ எப்படி அக்கவுண்ட்ஸ் பார்க்க முடியும்? நீ மரியாதையா வெளியே போயிட்டேன்னா நல்லது. இல்ல செக்யூரிட்டியை வச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியிருக்கும். சீதா, மரியாதையா இவளை வெளியே போ சொல்லு. இல்ல 2 பேரையும் தூக்கி லாக்அப்ல வச்சிரு. இப்ப எதுக்கு ஆக்ரோஷமா கத்துறீங்க? அக்கவுண்ட்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். மகா ஆபீஸ்க்குள்ள அக்கவுண்ட்ஸ் பாக்குறதுக்கு நீ யாருடி? சீதாவை கூட்டிக்கிட்டு மரியாதையா வெளியில போயிடு. மீரா, சீதா பேச்ச கேட்டுக்கிட்டு தப்பா பண்ணாத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீங்க எல்லாம் பதறத பார்த்தா ஏதோ தப்பா இருக்கே இல்லக்கா? ஆமா சீதா, சம்பந்தமே இல்லாம எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகணும்? This is your last warning. 2 பேரும் வெளியே போங்க. ஹலோ மேடம், இந்த கம்பெனில மிஸ்ஸஸ் மீரா சத்யனுக்கும் 5% ஷேர் இருக்கு. அப்படி பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அக்கவுண்ட்ஸ்ல சந்தேகம் வந்தா செக் பண்ண ரைட்ஸ் இருக்கு. நான் அக்கவுண்ட்ஸ் செக் பண்றத நீங்க நினைச்சாலும் தடுக்க முடியாது. புரியுதா? இதுதான் உங்க கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதனால மீராக்கா அக்கவுண்ட பாக்கறத நீங்க தடுக்க முடியாது. என்னென்ன அக்கவுண்ட்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கு ஏன் இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? சந்தேகமே இல்ல அக்கா, இவங்கெல்லாம் கோவப்படுறத பார்த்தா அக்கவுண்ட்ஸ்ல கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்கு. சீதா, this is my company. தப்பா பேசாத. மகா, கணக்குல தப்பு இல்லனா பாத்துட்டு போகட்டும்னு விட வேண்டியதானே? நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க பாட்டுக்கு பாத்துட்டு போகட்டும். டேய் அண்ணே, தேவையில்லாம நீ இதுல இன்வால்வ் ஆகாத. டாடி அங்கிள், மகாலட்சுமி மேடம் ரொம்ப கோவப்படுறாங்க. இவங்க கோவப்படுறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சத்தியமா அவங்கள நான் தப்பாவே நினைச்சதில்ல. அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது தில்லுமுள்ளு இருக்குமோன்னு இப்பதான் எனக்கே டவுட் வருது. எவ்வளவு பெரிய ஆளுங்க வந்து பார்த்தாலும் ஒரு பைசா கூட இதுல தப்பு இருக்காது. இது என்னோட கம்பெனி, என்னோட ஆபீஸ், என்னோட அக்கவுண்ட்ஸ். பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு மரியாதையா வெளியே போயிடுங்க. இன்னொரு முறை உன்னை இந்த ஆபீஸ்ல பார்த்தேன், கொன்னுடுவேன். அக்கா, டிஸ்டர்ப் பண்ணாம போக சொல்லுங்க. உங்களதான் போக சொல்றா. எதுக்கு இந்த ஆவேசம்? கிளம்புங்க கிளம்புங்க. யோ மேனேஜர், போலாம். வா வா வா. வாங்க.
கிளம்பியாச்சா சீதா? இன்னும் ஆபீஸ் டைம் முடியலையா? வந்த வேலை முடியாம எப்படி போறது? அப்படியா? அப்ப லஞ்ச் சாப்பிட்டே போயிடுங்க. அண்ணன் ஆர்டர் பண்ணிடுங்க. பாவம் பட்னி எல்லாம் போக வேண்டாம். என்ன சீதா, என்னாச்சு? அக்கா சொல்லுங்க. 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு திருட்டு கணக்கு எழுதிருக்கீங்க. ₹30 கோடி யார் பாக்கெட்டுக்கு போச்சு? சாரி சாரி சாரி, யார் யார் பாக்கெட்டுக்கு போச்சுன்னு இப்ப தெரிஞ்சாகணும். இந்த கம்பெனியோட எம்டியே கேக்குத. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்கெல்லாம் அக்கவுண்ட்ஸ் பார்த்து தப்பு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? யார் அக்கவுண்ட்ஸ் பார்த்தா என்ன? அதான் இப்ப முக்கியம். நாங்க சொல்றது உண்மையா இல்ல பொய்யா? கையாடல் பண்ணப்பட்டது உண்மையா இல்ல பொய்யா? நீங்க கூட ஒரு முறை பாத்துக்கங்க. பணம் காணாம போனது உண்மை. என்ன 30 கோடியா? மகா, எங்கேயாவது லேண்ட் வாங்கி போட்டிருக்கியா? இது என்னோட கம்பெனினா, இதுல நானே திருடி லேண்ட் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவங்க ஏதோ உளறாங்க. நீயும் சேர்ந்து பேசாத. நாங்க ஒண்ணும் உளரல, உங்க கணக்குல தான் இருக்கு. நிதானமா எதுக்கும் ஒரு முறை படிச்சு பாருங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா ஆக்ஷன் எடுங்க. ஆனா இந்த திருட்டுல நீங்களும் சம்பந்தப்பட்டிருந்தீங்கன்னா நாங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். அண்ணே, ஏன் கம்பெனில தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க யாருன்னு? மீராவும் சீதாவும் அக்கவுண்ட்ஸ் செக் பண்ணது தப்பா? 30 கோடி ரூபாய் கையாடல் பண்ணது தப்பா? தப்பா பேசுனேன்னு வச்சுக்கோ, ஏன் மரியாதை கெட்டு போயிடும். என்ன நினைச்சு நீ பேசுற? எப்படி தப்பா இருக்க முடியும்? நானும் சேதுவும் பார்க்காததை விட இவங்க பாத்துருவாங்களா? மீராவும் சீதாவும் பார்த்தது தப்பான்னு ஒரு வாட்டி செக் பண்றது தப்பு இல்லையே. லூசுத்தனமா பேசாதானே. நான் எதுக்கு செக் பண்ணணும்? என் மேல கோவப்படுறதுக்கு முன்னால ஒரு வாட்டி செக் பண்ணி பாரு. மீராவும் சீதாவும் தப்பு பண்ணிருந்தா இனிமே ஆபீஸ்க்கு வர வேணாம்னு சொல்லிடலாம். நானே வரவிடாம பண்றேன். கணக்குல தப்பு நடந்திருந்தா உனக்கும் அந்த தப்புல சம்பந்தம் இல்லைன்னா யாரு தப்பு பண்ணாங்கன்னு பார்த்து ஆக்ஷன் எடு. உன்னோட கம்பெனில உனக்கு தெரியாம தப்பு நடந்திருந்தா அது உன் தப்பு தானே. அதுக்கு பிறகு என் கம்பெனி என் அக்கௌண்ட் சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. கணக்கு சரியா இருந்து சீதாவும் மீராவும் கணக்கு பார்த்தது தப்பா இருந்தா நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு, அது தப்பு இல்லை. எங்க இருக்கீங்க சுபாஷ்? நீங்களும் அர்ச்சனாக்காவும் என் கேபினுக்கு வாங்க. என்ன மகா? 30 கோடி ரூபாய் திருடி நீங்க என்ன பண்ணீங்க? வருஷத்துக்கு 10 கோடி திருடி இருக்கீங்க. இந்த கம்பெனியோட மொத்த வருமானத்துல 30% திருடி இருக்கீங்க. திருடி என்ன பண்ணீங்க சுபாஷ்? மகா, பார்த்து பேசு. சீதாவும் மீராவும் கணக்கு பார்த்து என்ன திருடுன்னு சொன்னாங்களா? அவங்களுக்கு அக்கவுண்ட்ஸ்னா என்னன்னு தெரியுமா? வரவு செலவுனா என்னன்னு தெரியுமா? அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நீயும் எங்களை தப்பா பேசுற. மீராவும் சீதாவும் சொல்லல சுபாஷ். அக்கவுண்ட்ஸ், இந்த அக்கவுண்ட் சொல்லுது. 30 கோடி ரூபாய் கை ஆர்டர் பண்ணிருக்கீங்க.
அக்கௌண்ட் சொல்லுது. அப்போ என் மேல நம்பிக்கை இல்லையா மகா? இதுக்கு முன்னாடி நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. என்ன மகா இப்படி எல்லாம் பேசுற? அவரு தப்பு பண்ணுவாரா? தப்பு பண்ணுவாரா இல்லையாலாம் இல்ல அர்ச்சனாக்கா, தப்பு பண்ணிருக்காரு. நம்ம ஒரே குடும்பம் தானே, நம்மலாம் கூட்டு குடும்பம் தானே. என்ன மகா நீ? அக்கா, சுபாஷோட நடவடிக்கை சரியில்லை. தனிப்பட்ட வரவு செலவுன்னு யாருக்குமே கிடையாது. என்ன வேணாலும் செலவு பண்ணலாம், ஆனா அக்கவுண்ட்ல மட்டும் எழுதணும், அவ்வளவுதான். ஏன் செலவு பண்ணீங்க, எதுக்கு செலவு பண்ணீங்க, எதுக்கு அதை வாங்குனீங்க, எதுக்கு இதை வாங்குனீங்கன்னு இப்படி எந்தவித கேள்வியும் நான் கேட்டதே இல்லை. சேதுவும் கேட்டதில்லை. ஏன்னா இந்த கம்பெனி நம்ம கம்பெனி, இந்த குடும்பம் நம்ம குடும்பம். ஆனா சுபாஷ் அப்படி நினைக்கல. மகா, நீ இப்படிலாம் பேசினா அப்புறம் நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும். என்ன பார்த்து எப்படி மகா இப்படிலாம் பேச உனக்கு மனசு வருது? Stop this nonsense. அவசரப்பட்டு நான் ஒன்னும் கேட்கல. நான் நிதானமா யோசிச்சு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் கேக்குறேன். நான் இதை இன்னும் சேது கிட்ட சொல்லல. சேது உங்க மேல பாசமும் மரியாதையும் அளவுக்கு மேல வச்சிருக்காரு. அதை கெடுக்க நான் விரும்பல. எங்க தப்பு நடந்திருக்குன்னு வேணா நான் செக் பண்ணட்டுமா? அ, அ, ஏங்க இந்த மேனேஜர் தாங்க ஏதாவது ஆமா, பண்ணிருப்பான். அர்ச்சனா. நீங்க முதல்ல செக் பண்ணி கண்டுபிடிங்க. அர்ச்சனாக்கா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஐயோ, உங்களுக்கு நான் 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த பணம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியணும், எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியணும். போன பணம் மொத்தமா திரும்ப வரணும். திரும்ப அக்கவுண்ட்ல கொடுத்துட்டு 30 கோடி ரூபாய் வேணும் கேளுங்க. என்ன நான் சேது கிட்ட சொல்லி உங்களுக்கு அதை தர சொல்றேன். அதை விட்டுட்டு எனக்கு தெரியாது, நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. திருப்பி வந்தா இது கூட்டு குடும்பம் இல்ல, நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். இந்த குடும்பத்தை விட்டு நீங்க வெளியே போக வேண்டியதா இருக்கும். இந்த கம்பெனியை விட்டும் குடும்பத்தை விட்டும் உங்களை வெளியே அனுப்பிச்சிட வேணாம். This is my order. உங்களுக்கு 3 நாள் டைம். அதுக்குள்ள அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும். இல்ல நான் வேற மாதிரி தான் ஆக்ஷன் எடுப்பேன். இந்த வாட்டி நான் பாவம் புண்ணியெல்லாம் பார்க்க மாட்டேன். மகாலட்சுமியை ஏமாத்திட்டு இந்த குடும்பத்துக்குள்ள யார் இருந்தாலும் என்னால அதை பொறுத்துக்க முடியாது. அர்ச்சனாக்கா, லாஸ்ட் வார்னிங். ஏங்க 25 கோடி ரூபான்னு தானே சொன்னீங்க, ஆனா மகா என்ன 30 கோடின்னு சொல்றா? பாக்கி 5 கோடி என்ன பண்ணீங்க? சொப்னாவை கரெக்டியோட செட்டில் பண்ணதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? ஏங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன நீ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்காம அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அறிவு கேட்டவன. $30 கோடி திருடி நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு 3 நாள் டைம். அதுக்குள்ள அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும். வேற வழியே இல்லை. இதை வேற மாதிரி தான் முடிக்கணும். இல்லைனா அசிங்கப்பட்டு வெளியில போக வேண்டியதா. மகாலட்சுமி சும்மா விட மாட்டா. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவா. இந்த சீதா சோடாப்பட்டி தையக்காரி அக்கௌண்ட்ஸை பார்த்து தப்ப கண்டுபிடிச்சிட்டா. முதல்ல மகாலட்சுமி தீர்த்து கட்டணும். மகாலட்சுமி இருந்தா எனக்கு தான் டேஞ்சர். இத்தனை நாள் அடிமை வேலை பார்த்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். மொத்தத்தையும் புடிக்கிட்டு தெருவில் விட்டுருவாங்க. இல்ல, விடக்கூடாது, விடக்கூடாது, விட மாட்டேன், விட மாட்டேன். நான் வாழணும்னா மகாலட்சுமி சாகிறதுல தப்பே இல்லை. சாகணும்.
இந்த குடும்பத்தை விட்டு நீங்க வெளியே போக வேண்டியதா இருக்கும். இந்த கம்பெனியை விட்டும் குடும்பத்தை விட்டும் உங்களை வெளியே அனுப்பிச்சிடுவேன் நான். ஏய், நான் தான் சுபாஷ் பேசுறேன். நான் சொன்ன மாதிரியே மகாலட்சுமியை முடிச்சிடணும். அவ எனக்கு 3 நாள் டைம் கொடுத்திருக்கா. உனக்கு 1 நாள் டைம். அவ உயிரோடவே இருக்க கூடாது. எவ்வளவு பணம் வேணாலும் தரடா. நீயும் சிக்க கூடாது, நானும் சிக்க கூடாது. மகாலட்சுமி உயிரோட இருக்கவே கூடாது. சாகணும். அவ பொணத்தை நான் பார்க்கணும். அர்ச்சனா என்ன இந்த நேரத்துல கால் பண்றா? ஹலோ, என்னாச்சு அர்ச்சனா? இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? தூங்கலையா? தூங்க முடியாது கல்பனா, கண்ணை மூட முடியாது. பிரச்சனை பெருசாயிடுச்சு. என்னாச்சு? ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அர்ச்சனா, என்னாச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சீதாவை பழி வாங்குறேன், அசிங்கப்படுத்துறேன், கேவலப்படுத்துறேன்னு சொல்லி மகா அவளை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டா. அப்புறம் அவ அங்க வந்து அவளும் மீராவும் சேர்ந்து மொத்த கணக்கையும் பார்த்து சுபாஷ் இது வரைக்கும் கையாடல் பண்ண மொத்த பணத்தோட கணக்கையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. மகாவுக்கு தெரிஞ்சு போச்சு. மகாவுக்கு தெரிஞ்சு போச்சா? இப்ப என்ன பண்ண போற? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நீதான் ஏதாவது சொல்லணும். மகா டைம் கொடுத்திருக்கா. கம்பெனில இருந்து சுருட்டின மொத்த பணமும் திரும்ப வரணும், இல்லனா 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு மிரட்டுறா. மகா கதைய முடிக்கிற அதுக்குள்ள. என்ன சொல்ற கல்பனா? கொன்னுடலாமா? அக்கா அக்கா, உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு பயமா இருக்கா? தெரிஞ்சு போச்சா? உங்களை கூட பிறந்த அக்கா மாதிரி தானே நினைச்சேன். ஆனா நீங்க என்ன அப்படி நினைக்கல. சத்தியமா நான் அப்படி யோசிக்கல மகா. கல்பனா தான். திருட்டு புத்தி போகல. மொத்த அமௌண்ட்டும் எனக்கு திரும்ப வரணும். இல்ல உங்க 2 பேரையும் நிக்க வச்சு நான் ஷூட் பண்ணிடுவேன். நம்பிக்கை துரோகிங்களா? என்னால நம்பிக்கை துரோகத்தை பொறுத்துக்கவே முடியாது. ச்சே. கல்பனா, கேட்டியா? அவ என்ன ஷூட் பண்றது? நான் ஷூட் பண்றேன். சந்தேகமே வராம நான் முடிக்கிறேன். நீ நிம்மதியா தூங்கு. நில்லுங்க. என்ன எதுவுமே சொல்லாம போறிய? எதை பத்தி சொல்லணும்? அக்கவுண்ட்ஸ பத்தி கேட்டிருந்தேன்ல, அத பத்தி நீங்க எதுவுமே சொல்லல. மீரா வச்சு நீ கணக்கு பார்த்துட்டா? நீ பெரிய ஆளா? என்ன முடிவெடுக்கணும் நீ எனக்கு சொல்லி தரியா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு கிளம்பு.
நீங்க பேசுறத பார்த்தா இந்த திருட்டுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு திட்டவட்டமா தெரியுது. என்னடி தெரியும் உனக்கு? என்ன தெரியும் உனக்கு? உங்க பேச்சுல இருக்கிற குழப்பமும் தடுமாற்றமும் பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கும் பணம் கையாடல்ல பங்கு இருக்குன்னு. ஏய், மரியாதையா பேசு. கையாடல் கியாடல்னு சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கணக்குல பணம் குறைஞ்சதுன்னா அதுக்கு பேரு கையாடல் தானே? ஆமா, ஏன் நீங்க இத பத்தி சேது அங்கிள் கிட்ட சொல்லல? அப்போ இதுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். இதுல நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்றது தானே உண்மை. ஏய், டென்ஷன் பண்ணாம பேசாம போடி. நில்லுங்க மேடம். உங்க அக்கா மீனாட்சி எப்படி செத்தாக? உங்க அக்கா மீனாட்சி சாவுல எனக்கு சந்தேகம் இருக்கு. கம்பெனி அக்கவுண்ட்ஸ் மாதிரி அதையும் நான் ஆராய்ஞ்சு பார்க்க போறேன். என்னடி? என்ன பேசுற நீ? எனக்கு டவுட்டா இருக்கு. அதை கிளியர் பண்ணாம எனக்கு தூக்கமே வராது. அடுத்தது அதுதான். என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே இப்படி பேசுவா? இவளை விடக்கூடாது. பழிக்கு பழி வாங்கி அசிங்கப்படுத்தி தான் இவளை வீட்டுக்கு அனுப்பணும். மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும். அசிங்கப்படுத்துவேன், கேவலப்படுத்தி அனுப்புவேன். ஏய் சீதா, நாளையோட உன்னோட யுத்தத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி.